நசிகேதனின் தந்தை யாகம் ஒன்றை நடத்தினார். யாகத்தின் போது தேவர்கள் கேட்ட அத்தனை பொருளையும் தானமாக கொடுத்தார். இதை பார்த்த நசிகேதன் கோபமடைந்து, தந்தையே, தேவர்கள் கேட்ட அத்தனையும் நீங்கள் தானமாக கொடுத்து விட்டீர்கள். ஒரு கட்டத்தில் அவர்கள் கேட்டால் என்னையும் நீங்கள் தானமாக கொடுத்து விடுவீர்கள் போலவே என்று கோபத்துடன் கேட்டான். ஆம், உன்னையும் நான் தானமாக கொடுக்கப் போகிறேன். ஆனால் உன்னை யமதர்மராஜனுக்கு கொடுக்கப் போகிறேன் என்று சொன்னார். அப்படியே நசிகேதனை உயிருடன் யமதர்மராஜாவுக்கு கொடுத்து விட்டார். உயிருடன் யமலோகத்திற்கு சென்ற நசிகேதன் அங்கு கஷ்டத்தில் உடன்று கொண்டிருந்த மனிதர்களை பார்த்தார். ஐயோ, மனிதர்களுக்கு பூமியிலும் கஷ்டம், யமலோகத்திலும் கஷ்டமா என்று யமதர்மராஜாவை சென்று கேள்வி கேட்டார். அவர்கள் கர்மவினைக்கேற்ப பலனை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்றார் யமதர்மராஜா. தர்மங்களை எடுத்துச் சொன்னார் யமதர்மராஜா. மனிதன் தெரியாமல் செய்த பாவத்திலிருந்து விடுபட ஒரு வழி இருக்கிறது. கார்த்திகை மாதத்தில் வரும் பரணி நட்சத்திர நாடன்று பரணி தீபம் ஏற்றினால் அவர்கள் விடுபட்டு விடுவார்கள் என்றார் யமதர்மராஜா. நன்றி.